வீக்கம் கால்கள் அதிகமா இருக்குன்னா பார்லி கஞ்சி. இதுலயுமே ஒரு நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, பார்லி கஞ்சி நான் எப்படி செய்யறது? சிலர் அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் பார்லியை எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் பார்லியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைத்த பிறகு கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கணும். காய்ச்சி அந்த அரிசியோட அந்த தண்ணியும் சேர்த்து குடிக்கணும். ஓகே. இதுல மிளகு, சீரகம், பூண்டு, என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு தவிர. ஸோ இந்த மாதிரி காலையில நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பார்லி கிட்னியுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுமா, இல்ல அதனால நம்ம உடல்ல தேங்கிக்கக்கூடிய நீர் ஏதாவது குறைக்கிறதுக்கு உதவி செய்யுமா? நீர் முதல்ல குறையும். சரி. இதனால என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் நம்ம பாடியில நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும். கிட்னி பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வரும். டெம்பரேச்சர் ஒரு வேரியேஷன் இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பார்லி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அது ஒரு பெஸ்ட் டயட் கிட்னிக்கும். சரி சரி. ஸோ அந்த மாதிரி